இந்த மாதிரி பல விஷயங்களை அவர் குறித்து நீங்க பேசிக்கிட்டே இருக்கலாம். பல கருவிகள் அது மாதிரி நம்ம எதிர்பார்க்காத பல விஷயங்களை பண்ணியிருப்பார். அப்படிப்பட்ட அ எனக்கு தெரிஞ்சு அவருக்கு பிறகும் யாரும் அவ்வளவு உடைக்கல. அவருக்கு முன்னாடி யாரும் அவரு அவ்வளவு உடைக்கல. எல்லாருமே பண்ணியிருப்பாங்களே தவிர, உடைக்கணும் அப்படிங்கிற தேவை அவங்களுக்கு இருந்துச்சா? இல்லையா? அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனா இத எல்லாத்தையும் திட்டமிட்டே உடைச்சிருப்பாரு. ஸோ அது இளையராஜாவுடைய அந்த நுட்பமான புள்ளியை யாரும் கவனிக்கிறது இல்ல. கவனிக்கணும். அவர் ஒரு பிராமணராக ஆசைப்படுறாரு, பிராமின் மாதிரி இருக்காருங்கிற மாதிரி விமர்சனங்களையே முன் வைக்கிறாங்க இல்ல பல. நம்ம ஆட்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, தொழில் சார்ந்த ஒரு மனுஷன் எப்படி இருக்கான்னு தான் பார்க்கணும். அவரு அரசியல்வாதி கிடையாது. அவர் ஒரு தத்துவவாதி கிடையாது. இல்ல அவர் ஒரு பேராசிரியர் கிடையாது. அவர் ஒரு இசையமைப்பாளர். ஒரு இசையமைப்பாளரா தன்னுடைய துறையில என்ன பண்ணியிருக்காரு அதைத்தான் பார்க்கணும். அவரை ஏன் நீங்க அரசியல்வாதியா பார்க்குறீங்க? அவர் இசையத்தான் நம்ம கூட சேர்ந்துக்கிட்டு போறோமே தவிர, அவர் பேசுற பேச்ச நம்ம ஒருபோதும் நம்ம கலந்துக்கிறதே இல்ல, கேட்டுக்கிறதே இல்ல. அவர் எங்கேயாவது அரசியல் கூட்டத்துல பேசியிருக்காரா? இல்ல. ஒருவேளை அரசியல் கூட்டத்துல பேசினார்னா கூட நம்ம கண்டுக்க மாட்டோம். ஏன்னா, இன்னார இதுக்குன்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். இல்லையா? ரஜினி இசையமைச்சாருன்னா நம்ம என்ன செய்ய போறோம்? ரஜினியை பாடல் வச்சாரு. ஆமா. அடிக்குது குளிரு. ஆனா எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாரு பாருங்க. எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு பாருங்க. ஏன்னா ஒரு அதே இளையராஜா ஆசையா ரஜினி ஆசையா? இளையராஜா ஆசைன்னு நினைக்கிறேன். இல்ல பி வாசு. அப்படியா? இந்த பதில் நல்லா இருக்கு. இளையராஜா பி வாசுங்க. ஏங்க அவரெல்லாம் நீங்க ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? அதே எஜமான் படத்துல எஜமான் காலடி மண் எடுத்து நெத்தியில போட்டு வச்சோன்னு ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? அந்த பாட்டை அவர் தான் பாட சொல்றாங்க. இளையராஜா. ஆமா பாட முடியாதுட்டாரு. நான் ஏன் பாடினேன்? ஏன் அவர் காலடி மண் எடுத்து நான் ஏன் போட்டு வைக்கணும்? நிஜமான யார் வர்றது? ரஜினி. ஆமா ஆமா வைக்க மாட்டேன்ட்டாரு. நான் ஏன் பாடுறேன்? அதுக்கு பிறகு நீங்க மலேசியா வாசவன் பாடிருப்பாரு. நீங்க அப்படிப்பட்ட ஆளு. ஆனா கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டர் இளையராஜா கண்ணுபட போகுதையா பாடலாங்க. கண்ணுபட போகுதுங்கன்னு சொல்லிடலாம். அவங்க காலடி மண் எடுத்து நான் ஏன் வைக்கணும், பொட்டு வைக்கணும் அப்படின்னு அந்த யோசனை இருக்கு இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட ஆளு.